சரிஞ்சு போன நிலையில் இருக்குன்னு சொல்லி சரி இயற்கைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிறண்டு போயிருக்குன்னு சொல்லி இது வந்து இது வந்து கருங்கலால் இந்த பின்னாடி உளுத்தி விட்டுது பாருங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு மெயின் பாதை அளவுக்கு ஒரு மொத்தமான தாக்கம் வந்து ஏற்படையில். உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் பிரகாஷ் வியூ. இன்றைக்கான நாளில் நாங்கள் இருக்கோம்டா மூக்கம் கடல். ஸோ நேற்றைய தினம் பார்த்துருப்பீர்கள் புயலின்ற தாக்கத்தினால் இந்த இடம் வந்து எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருந்தேன்னு சொல்லி அதை பற்றிய காணொலியை தான் இன்றைக்கு நான் பதிவிட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கான நாள் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்ற இந்த காணொலியை வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். முழுமையாக பார்ப்போம். இதில் வந்து எந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு முழுமையாக காட்ட இருக்கேன். காலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் செலக்ட் பண்ணுங்கள். அப்பா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்றைய தினம் எந்த அளவுக்கு காற்றுகள் வீசி எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடல் கொஞ்சம் சீரான நிலையில் கொஞ்சம் உள்வாங்கி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கடல் மேலே ஏறி இருக்குன்னு சொல்லி பாருங்கோ. அந்த அளவுக்கு இந்த கடல் இன்றைக்கு சாத்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உள்வாங்கி இருக்குது. இது வந்து சிமெண்டால் கட்டப்பட்ட இருக்கியல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடைந்து போன நிலையிலான் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து கடலால் வந்து இழுத்து செல்லப்பட்டு உடைக்கப்பட்டிருக்குது. மரங்கள் எல்லாம் பாருங்கோ எந்த அளவுக்கு ஒரு சரிஞ்சு போன நிலையில் இருக்குன்னு சொல்லி பாருங்க. கொங்கிரீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் திடமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கடல் சீட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் மோசமான நிலையில் இருக்குது. இது கடல் கிட்டத்தட்ட எங்கே இருந்து அதில் வந்து கொங்கிரீட் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கு தள்ளி தான் இந்த கடலான இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லை மீறி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. பாருங்கோ எந்த அளவுக்கு வந்து சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி. எந்த கொங்கிரீட் இருந்தாலும் சரி இயற்கைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை என்ற மாதிரி இருக்குது. இதை பார்க்க பாருங்க எவ்வளோ ஒரு எந்த அளவுக்கு பலமாக வந்து இந்த அத்திவேரம் வந்து போடப்பட்டிருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் சும்மா நோமலாக வந்து இந்த இடத்துல உடைஞ்சி போயிருக்குது. இந்த இடத்துல வளர்ந்த சவுக்க மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பிறண்டு போயிருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த கடல் வந்து சீரான முறைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4-5 நாட்கள் வந்து ஆகும். பாருங்கோ இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மோசமான நிலையிலான் இருக்குது. பாருங்கோ சவுக்க மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு 2 பேருக்குண்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண்ணெரிப்புகள் ஏற்பட்டு சவுக்க மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிறண்ட நிலையில் இருக்குது. இந்த இடத்துல அடுக்கப்பட்ட கற்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒண்டா வந்து கலண்டு போயிருக்குது. இதில் வந்து இது வந்து கருங்கல்லால் அமைக்கப்பட்ட வந்து கருங்கல்ல வந்து அடிச்சு உடைக்க வர தூள்கள் தான் இந்த இடத்துல வந்து இருக்குது. கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து கருங்கல்லால் அமைக்கப்பட்ட தூளை வந்து கீழே போட்டுட்டு மேலே வந்து கான்கிரீட் வந்து இழுத்து அதுக்கு மேலே இந்த கல்லை வந்து அடுக்கி வினோம். ஸோ அதெல்லாம் எவ்வளோத்துக்கு ஒரு ஈஸியான முறையில் வந்து உடைஞ்சி போயிருக்கு. சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் வந்து இராணுவத்தின் வந்து தங்கப்பட்டி ஒன்று பாருங்க கிடச்சிருக்குது. இந்த இடத்துல கரால் பிடிச்சி போயிருக்குது. புதஞ்ச நிலையிலேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துருக்குது மாதிரி தெரியுது. கீழால் ஒரு பைப் லைன் ஒன்று போகுது பாருங்க. இதுதான் எங்கடா மூக்கம் எந்த அளவுக்கு ஒரு சேதத்தை வந்து உண்டாயிருக்கு இந்த புயல் பார்த்தீங்கன்னு சொன்னால்.
இந்த அஸ்தி வேரங்கள் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கனமான ஒரு அஸ்தி வேரமாக இருக்குன்னு சொல்லி. கடல் வேற போட்டு தள்ளுது. காலில் வேற ஒரு சின்ன காயம் ஒன்று வந்துட்டு போல இருக்கு. என்னை பின்னாடி விழுத்தி விட்டுது. ஸோ இந்த தென்னையை பாருங்க எந்த அளவுக்கு வந்து வேர்கள் இருக்குன்னு சொல்லி. இன்னும் ஒரு கொஞ்சத்துக்கு வந்து இதேமாதிரி அரிச்சுன்னு சொன்னால் கடல் என்ன கொஞ்சம் பொறுங்கோ கொஞ்சம் அரிச்சுன்னு சொன்னால் இந்த தென்னையும் வந்து ஃப்ரெண்டு போயிடும். வேர்களை பாருங்க ஒரு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி. இந்த இதுதான் தென்னம்பேரை முழுசாக பார்க்குறேன். நாங்கள் வெட்டைகளை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வேரையும் வெட்டிட்டு தான் இதை வந்து கிளப்பி எடுப்போம். ஸோ இந்த இதை வந்து முழுமையாக பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்க. கிட்டத்தட்ட முடி மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு மெயின் பாதை, அதாவது மூக்க கடலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெயின் பாதையாக இருக்குது. அதெல்லாம் இந்த அளவுக்கு பாருங்கள் அரிச்சு போயிருக்காண்டு. இதில் வந்து 4 லேயருக்கிட்டே இருக்குது மாதிரி தெரியுது பாருங்க. 4 லேயரில் வந்து போட்டிருக்கீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ரோடு அதெல்லாம் அவ்வளோத்துக்கு கிளறாமல் சும்மா மேலே போட்டுருக்கணும். 4 லேயரில் பார்த்தீங்கன்னா தெரியுது. கடல் வேற என்ன இன்றைக்கு இழுத்து விடாத போல இருக்குது. அதுக்குள்ளே இல்லை ஓடி தப்புவோம். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ரோடு. ஸோ மூக்க கடைக்கிறதுக்கான ரோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பிளாக் பண்ணியிருக்கணும். இந்த எல்லையை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கோ எந்த அளவுக்கு ஒரு மொத்தமான கொங்க்ரீட்டை எவ்வளோ இலகுவாக வந்து உடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட 8 இன்ச்சு கிட்ட இருக்கும் இந்த கொங்க்ரீட்டானது. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலகுவான முறையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உடைச்சிருக்குது. ஓகே, நாங்கள் இப்படியே அடுத்த இடத்துக்கு வந்து கடந்து போவோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதிதாக அந்த ஒரு போர்டு ஒன்று வந்து இதில் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய சுங்கன் கட்டடம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கணும். ஸோ இது வந்து இந்த பொத்துக்கேர் உள்ளாத்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கட்டுப்பாட்டுக்கு இருந்ததாகவும், ஸோ இயற்கை அனர்த்தத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து பாதிக்கப்பட்டு உடைக்கப்பட்டதாகவும் வந்து இதை வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி பார்த்திங்கன்னா இதில் விளக்கமாக இருக்குது. நீங்களே படித்து பாருங்க. வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ தான் பதிச்சுட்டு போயினோம். பார்த்தீங்கன்னா கொங்க்ரீட் கூட அப்படியே பஜ்ஜியாக இருக்குது, பார்த்தா தெரியும். ஓகே, இதுதான் அந்த கட்டடம் மாதிரி தெரியுது. ஓகே, இதில் ஒரு பெரிய இதோண்டு பாருங்க, ரோலர். இது வந்து வல்லமாக ரோலரான்னு சொல்லி தெரியலை, வல்லம் நினைக்கிறேன். ஸோ பெரிய பகுதி உண்டு உடைஞ்சி போயிருக்கு. இதில் வந்து பெரிய உடைஞ்ச வல்லம் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. ஒரு பழைய வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். உடைஞ்ச நிலையில் இது வந்து மிச்ச பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணிக்குள்ளான்னு இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது இந்த பாதி பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் அலையால் அடிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து வந்திருக்கலாம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பருத்தித்துறை ஏட்டி. ஸோ ஏட்டி அடியில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு வந்து தாக்கம் வந்து ஏற்படையில். முனையில் மட்டும் இந்த மூக்க பீச்சில் மட்டும்தான் அதிக அளவில் வந்து தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நார்மலான முறையில் தான் இருக்குது. அப்படியே இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் ஒன்று இருக்குது. அது என்ன மாதிரி என்கிட்ட போய் பார்ப்போம். இதை பார்த்தா வந்து இந்த இடத்துல வந்து உடைஞ்சி வந்து விழுந்து போன மாதிரி இருக்குது. கிட்ட போய் என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் புதுதாக வந்து நிறந்திடப்பட்டிருக்கு. பார்த்தாலே வேறு லெவலில் இருக்குது. நியூ இயர் வந்து விசேஷமாக வந்து இந்த இடத்துல கலர் கொடுத்துருக்கணும். பாக்கி ஒரு கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்குது, நல்ல கலராக இருக்குது.
ஸோ இந்த இடத்துல வந்து எச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து தடை பண்ணியிருக்கணும், இந்த இடத்துக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லி இதுக்கு அங்கால. இதெல்லாம் வெடிச்சு போய் வந்து சரிஞ்சு போயிருக்குது. பாருங்க, நான் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல வந்து அப்படி சரிஞ்சு போய் இருக்குது, உடைஞ்சு எந்த அளவுக்கு சரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி பாருங்க. அதில் பெரிய அளவுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய துண்டே அப்படியே சரிஞ்சு போயிருக்குது. உடைஞ்ச பாகத்தின் பகுதியை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுக்கும்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இதோடு இந்த காலை நிறைவு செய்கிறேன். நன்றி.